Hi guys, welcome and welcome to Just Blush and நான் கீர்த்தனா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் வந்து பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வந்து என் ஆஃபீஸில் ஒரு மேக்கப் போட்டு போயிருந்தேன். அது வந்து எல்லாருமே நல்லா இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி போட்டோன்னா ஏன் ரீக்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த லுக்கை கடைசி வரையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜஸ்ட் ப்ளஷில் உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து Just Blush and I'm Kirtna Kasi அப்படிங்கிற ரெண்டு இன்ஸ்டாகிராம் நேரில் நீங்கள் எதுக்கு ரீச் அவுட் பண்ணாலும் உங்களோட ஸ்லாட்ஸை ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். And now moving on to the makeup. First நான் வந்து CTML பண்ணிக்கிட்டேன். கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் அண்ட் லிப் மாய்ஸ்சரைசிங்கும் நான் பண்ணிட்டேன். நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ண மாட்டேன். ஐ ஷேடோ போட்ட பிறகு தான் நான் ப்ரைமர் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இப்போ எனக்கு வந்து ஐப்ரோஸ் கொஞ்சம் க்ரோ ஆகியிருக்கு, த்ரெட்டிங் பண்ணி கொஞ்சம் நாள் ஆனதுனால. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஐப்ரோஸை ஷேப் பண்ணிக்கிட்டேன் கன்சிலர் மூலமாக. அண்ட் தென் நான் ஐலிட்ஸை கன்சீல் பண்ணிவிட்டு, என்னோடய ட்ரெஸ் வந்து ரெட் அண்ட் பிங்க் ஷேடில் இருக்குது. ஸோ அதனால் நான் அதையும் மிக்ஸ் மேட்சாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் என்னோடய ட்ரெஸ்ஸில் இருக்க ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்குது. ஸோ நான் வந்து கோல்டன் ஆரஞ்சு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன் கிளிட்டர்ஸ்க்கு ஷிமாஸா. அண்ட் நான் வந்து ஐ ஷேடோ பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ரைமர் போயிட்டேன். ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் நான் வந்து க்ரீம் ஹைலைட்டிங் அண்ட் க்ரீம் கான்டோரிங் அண்ட் க்ரீம் ப்ளஷ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் அது வந்து பவுடர்ஸில் யூஸ் பண்ண மாட்டேன், ஃபுல்லாக வந்து க்ரீம்ஸில் முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ப்ரைடல் மேக்கப்போ ஒரு எனி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு ரெடியாவில் ஜஸ்ட் நான் ரீக்ரியேட்டிங் லுக்குன்றதுனால நான் அப்போ என்ன ஆஃபீஸ் தானே போனேன். ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ணிட்டு போனோம் அதை சிம்பிளாக ரீக்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து பவுடர் வச்சு எல்லாமே செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐஸோட ஃபினிஷிங்க்கு மூவ் ஆனானேன். லைக் ஐலைனர், காஜல் அண்ட் மஸ்காரா இதெல்லாமே போட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்ட பிறகு சிம்பிளாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த லுக். எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஆக்சுவலி இதை நான் ஹரிபரியில் போட்டதுனால ஃபோட்டோஸ் நல்லா வராதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் லுக்கும் செமையாக வந்துருச்சு. அவுட்புட் வாஸ் வெரி குட். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. மேக்கப்லாம் பண்ணி முடிக்கிற டைமில் தான் வந்து எனக்கு தோணுச்சு, ஹேரை நான் நிறைய வாட்டி கேர்ள்ஸில் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு என்னோடய கேர்ள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஏன் ஒரு வாட்டி ஸ்ட்ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கக்கூடாது, லெட்ஸ் கிவ் அன் சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரைட் ஹேர் அப்படின்னு சொல்லி நான் வந்து இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் தான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அண்ட் மை ஸ்ட்ரைட் ஹேர் வாஸ் வெரி குட் அண்ட் ஐ லவ்ட் இட். நான் நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மேக்கப் பண்ணும்போது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். வென் இட் கம்ஸ் டு கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரஷஸ் அண்ட் பேலட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சஸ் நிறையா இருக்கும். மேபி ஏதாவது மிஸ்டேக் நடக்கிற நிறைய சான்ஸ் அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து எனக்குன்றப்போ நான் அதை எப்படி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வேலை தான் நான் பண்ணிப்பேன். ஸோ செல்ஃப் மேக்கப் நீங்கள் பண்ணிக்கும் போது உங்களுக்கு எந்த வேலை அப்ளை பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். நான் ஹேர்ஸை ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு யோசிச்சுட்டே தான் பண்ணேன். பட் அப்புறம் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்ட பிறகு எனக்கு எந்த ஹேர் ஸ்டைல் போட்டாலுமே சாட்டிஸ்ஃபைங்காக ஃபீல் ஆகலை. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கேட்ச் மட்டும் ஒரு நார்மலாக எடுத்து போட்டு பார்த்தேன். அதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ தட் நான் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டு ட்ரை பண்ணேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால ஸோ எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டான மேக்கப் லுக் வேணும், இந்த ஸ்டெப் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் எப்படி பண்ணணுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். அண்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், என்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவாக கண்டிப்பாக அதுதான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு லுக் ரீக்ரியேட் பண்ணி காமிக்கணுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் என்கிட்ட இருக்க ரொம்ப பெரிய கெட்ட பழக்கம்னா அதே தான். எனக்கு பண்ணும்போது நான் அந்த செட்டிங் ஸ்ப்ரே போட மறந்துடுவேன். இது ஆஃபன் தான் நடக்காது, எல்லா டைமும் இதை நடக்கும். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். என்னோடய ட்ரைனிங் பீரியடோட லாஸ்ட் டேக்கு நான் ஒரு மேக்கப் பண்ணிட்டு போயிருந்தேன் அப்படி சொல்லிட்டு. அதுலேயுமே நான் செட்டிங் ஸ்ப்ரே போடாமல் தான் போயிருந்தேன். த்ரூ அவுட் த டே இருந்துச்சு எனக்கு. நான் வீட்டுக்கு வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணும்போதாமே எல்லாமே போச்சு. தவிர வேறு எப்போவுமே நான் ரீடச் அந்த மாதிரி எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் நான் அன்றைக்கி ஆஃபீஸ் போகும்போதும் பொங்கல் செலிப்ரேஷன் அன்றைக்கி நான் செட்டிங் ஸ்ப்ரே போட மறந்துட்டேன். இது நான் கிளம்பி கேப் போட் பண்ண போகும்போது தான் எனக்கு ஞாபகமே வரும். நான் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே போடலேன்ட்டு வேறு ஒன்றுமே பண்ணுவேன், அப்படியே போக வேண்டியதுதான். பட் நான் கேபில் வந்து ஏசிலாம் எதுவுமே இல்லாமல் தான் வந்து போகிறேன். ஸோ எனக்கு அதை மேக்கப் வந்து
ஒரு மாதிரி பேட்ச் மாதிரி ஆகுறது அந்த மாதிரி எந்த இஷ்யூமே வந்ததில்லை. ஸோ அது டே எண்ட் வரையுமே நல்லாயிருக்கும். அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா இருக்குன்ட்டு. ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி ஆன் மை டெக்னிக்ஸ் வாட் எவர் ஐ லேர்ன்ட். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணுறீங்கன்னா வந்து ஹீட் ப்ரொடெக்டர் இல்லாமல் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி என்ன மாதிரி கேர்ள்ஸில் இருக்கீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹேர்லாம் வந்து கொஞ்சம் ட்ரையான ஹேர். ஸோ ஆஃபன் இந்த கேர்ள்ஸ் மெஷின்ஸ், ஹேர் ட்ரையர் இதெல்லாமே யூஸ் பண்ணாதீங்க. மோரோவர் நம்ம நேச்சுரலாக போகிறதே வந்து நம்ம கேர்லி ஹேரை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது வந்து நான் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணுறது வந்து ரொம்ப ரேர். ஸோ அதில் ஒரு டே தான் இந்த டே. நான் வந்து ஹேர் ப்ரெப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சீரம் வந்து ஹேர் ஈரமாக இருக்கும் போதே போட்டுக்கிட்டேன். ஸோ தட் வந்து என்னால் கொஞ்சம் ஹேரை நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது ட்ரை ஆனாலும். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் நான் மெஷின் யூஸ் பண்ணும் போது என் ஹேர் டேமேஜ் ஆகாது. ஸோ நான் பண்ணுற அந்த ஸ்ட்ரைட்னிங் வந்து கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு, அது வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஒரு மணி நேரத்துக்கு அப்படி சொல்லிட்டு நான் வந்து மூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டன் பண்ணால் எனக்கு வந்து நிற்காது. என்னோடய கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணுற எந்த மிஷின் யூஸ் பண்ணாலும் என்னோடய கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ ஒரு 3 to 4 ஹார்ஸ்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேர்ள் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நான் வந்து மூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் வீடியோ எடுக்கிற வரையும் அது வந்து கேர்ள் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வந்து மூஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் எந்த ஸ்டைலிங்கும் பெருசாக பண்ண போகிறது இல்லைங்கிறதுனால நான் வந்து ஹோல்டிங் ஸ்ப்ரேலாம் வந்து யூஸ் பண்ணல. நான் வந்து ஃபினிஷிங் ஸ்ப்ரே மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஷைனாகவும் இருக்கும் ஸ்ப்ரே பண்ணால். அண்ட் தென் நான் அதோட வந்து என் ஹேர் ஸ்டைலை ஃப்ரீ ஹேராகவே முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு டேவை வைண்ட் அப் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் வந்து அன்றைக்கி நான் இந்த மேக்கப் லுக்கை க்ரியேட் பண்ணேன். அண்ட் இது நான் வந்து ஒரு ஈவினிங்கில் போட்டிருந்தால ஸோ என்னால் அவுட்டோர் ஷூட்ஸ் எல்லாமே பண்ண முடியல. இதுவே சன்லைட்டில் பார்த்தா இன்னும் ரொம்ப பிரைட்டாக அழகாக தெரிஞ்சிருக்கும். இந்த லைட்ஸ்லேயே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ எப்படி இருந்துச்சு, மேக்கப் லுக் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணணும், இல்லை யாராவது இந்த மாதிரி மேக்கப் போட ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபைனல் லுக் எல்லாமே பின்னாடி வந்துட்டுருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஒரு ஈவினிங்கில் எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னால் வந்து உடனே கரெக்டாக ப்ளேஸை ஃபிக்ஸ் பண்ணி என்னால் மொபைல் செட் பண்ண முடியல. நான் ஒரு இடத்துல செட் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே லைட் போயிட்டு இருந்ததுனால அங்கே வந்து கிளியராக இல்லை. ஸோ நான் வந்து லைட் எல்லாம் போட்டுட்டு எனக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கும் அங்கே மாறிக்கிட்டேன். ஸோ எனக்கு ப்ராடக்ட்ஸ் எடுக்க வைக்கவும் இடம் வந்து கரெக்டாக இல்லைன்றதுனாலையும் மாறிட்டேன். ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் ஃப்ரேம்லாம் எப்படி இருக்குது, அது லைட்லாம் வந்து கொஞ்சம் ஷைன் ஆகி தெரிகிற மாதிரி இருக்குது. டியூப் லைட்லாம் மேக்கப் பண்ணுறதோ சரி, இல்லை ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதோ சரி, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஓகேவோ அதை மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் செட் ஆகாதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு தான் நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். எந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். And finally, this is me, Keertna, signing off from Just Blush. உங்களோட ஸ்லாட்ஸ்லாம் மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு அப்கமிங் டேஸ் எல்லாமே நல்லா போகட்டும். இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ஸ்டார்ட் ஆகி நல்லா போயிட்டுருக்கு நம்புகிறேன். உங்களுக்கு என்னென்ன தோணுதலாம் அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பேஷன்லாம் எதுவோ அதெல்லாம் அச்சீவ் பண்ண என்னோட விஷஸ். கீப் ஆன் ட்ரைங் ஃபார் எவ்ரி திங். பாய் பாய்.